ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் தனு விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நிலத்துக்கு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதால நிலத்துக்கு வந்துட்டோம். அதே போல் நான்வெஜ் வந்து இங்கே தான் சமைக்க போகிறோம். இன்றைக்கி தலை குளிச்சுட்டு அப்படியே அதை ஆற கூட வைக்கல, அப்படியே வந்து கிளம்பி வந்துட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, நேற்று வந்து ஆடெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பண்ணைக்கு வந்து ஆடு வந்திருக்கு. ஸோ அதை வந்து பார்க்கறதுக்காக தான் வந்து அவசரமாக ரெடியாகி வந்தோம். காலையில் டிஃபன் மட்டும் அங்கே செஞ்சுட்டோம். வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு இங்கே நிலத்துக்கு வந்துட்டோம். ஆடு வந்திருக்கு. ரொம்ப குட்டி குட்டி ஆடு அழகாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்னும் நானுமே பார்க்கல, போய் பார்க்கலாம் வாங்க. ஆடெல்லாம் இவ்வளோ அழகாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. ஸோ வந்து நம்ம போய் பார்க்கலாம். குட்டீஸ் வந்து முன்னாடியே போயிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஆடு இந்த மாடு கோழி எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. நம்மளும் போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆடு பார்த்தியா பட்டோ? நல்லா இருக்கா? அழகாக இருக்காடி. வா பார்ப்போம் வா. ஃபோட்டோ எடுக்குவோமா? ஆடு ஃபோட்டோ எடுப்போமா? சரி. அதுக்குன்னு ஒரு பட்டி மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே கொட்டாயில் பாதி கொட்டாய் வந்து ஆட்டுக்கு விட்டுருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஸோ குட்டி குட்டி ஆடுங்க எல்லாம் வந்து நம்ம ஆளுங்கெல்லாம் கிட்ட வந்தோம் அப்படின்னா ஒன்றா வந்து பார்த்துட்ருக்கு. குட்டி குட்டி ஆடு, ரொம்ப பெருசு இல்லை, எல்லாமே வந்து ரொம்ப குட்டி குட்டி ஆடு. நேற்று போல் தான் வந்து ஆடெல்லாம் கொண்டு வந்து பண்ணையில் விட்டாங்க. இங்கே பாருங்க, வந்து எட்டி பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்துப்பா, நான்வெஜ் வந்து இப்போ சமைக்கணும். நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து சமையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். வீட்டில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ நைட்டு போல் தான் நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் நேரம் வெயிலில் வந்து இந்த தலையை வந்து காய வச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா வந்து எனக்கு டக்குன்னு கோல்ட் ஆயிரும். அதே போல் சீக்கிரமாக இந்த தலை வந்து எனக்கு சீக்கிரமாக ஆறுறதில்ல, முடி வந்து காயவே காயாது. அதனால் கொஞ்ச நேரம் வெயிலில் நிற்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிலில் நின்னா இப்போல்லாம் டக்குன்னு காஞ்சிடுது. ஸோ அதனால் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்பா போயிட்டு நான்வெஜ் கொண்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து சமைக்கலாம். என்ன கொண்டு வந்திருக்குன்னு தெரியல. வீட்டில் வந்து மீன் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கு. அப்பா வந்து அங்கே மீன் வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இங்கே மீன்லாம் இங்கே சமைக்க முடியாது. இன்னும் தவாலாம் இங்கே கொண்டு வரல. அதனால் வீட்டில் மீன் செஞ்சுக்கலாம், இங்கே கறி வந்து சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கறி மட்டும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. மீன் வந்து வீட்லேயே இருக்குது. மோஸ்ட்லி மீன் எடுக்கிறது, அந்த ஃபிஷ் வந்து எடுக்கிறது குட்டீஸ்க்காகவும் எனக்காகவும் மட்டும்தான். நாங்கள் தான் வந்து விரும்பி சாப்பிடுவோம். நான்வெஜ்ஜும் நாங்கள் சாப்பிடுவோம். பியோர் நான்வெஜ் நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே. புதினா வந்து இங்கே இருக்குது. ஸோ அதை வந்து கட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி மட்டும் வீட்டிலேருந்து கொண்டு வந்துட்டேன். கொத்தமல்லி இங்கே இருக்குல்லம்மா, நீ ஒரு டப்பால் போட்டு வச்சு அப்புறம் ஏன் எடுத்துகிட்டு வர சொன்னேன்? இங்கே புதினா இருக்குது, இங்கே வந்து பறிச்சுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புதினா வந்து கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி அம்மா கட் பண்ணி கொடுத்துடலாம். கருவேப்பிலை பறிச்சுன்னு வந்துட்டாங்க. நிலத்துல இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா வந்து வாசனையாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி நிலத்தில் விளையிறது தான் வந்து கருவேப்பிலை யூஸ் பண்ணுறது. எப்பயாவது ரேராக நிலத்துக்கு வர முடியல அப்படின்னா கடையில் வாங்கிக்கிறது. இந்தாம்மா.
சரி. இப்போ வந்து குழம்பு, கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஈரலும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை வந்து அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வடித்து குழம்பு வடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. குழம்பு வந்து இந்த நிலத்துல செஞ்சு சாப்பிட்டாதான் வந்து செம்ம டேஸ்ட்டு. இப்போ எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அம்மா விட்டுறேன். இது எப்படிமா இருக்குது சாப்பாடு? குழம்பு சூப்பராக இருக்குது. என்னவோ நான் செஞ்ச மாதிரி கேட்குறேன். சாப்பாடு சுட சுட இருக்குது. நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஈரல் செய்யலையா? சரி, பசி சாப்பிட்டு அப்புறமா செய்யலாம். சரி சரி, சாப்பிட்டுட்டு ஈரல் செய்யும் போது நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். சரி. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஈரல் வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி சரி. ஈரல் பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மாவுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சுட சுட சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். ரசம் வச்சுன்னு இந்த தொக்கு வச்சுன்னு கொஞ்சம் சுட சுட சாதம் பண்ணி சாப்பிட்டேன். ஓகே, ஈரல் தொக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லெமன் ஜூஸ் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சுகர் அப்புறம் மின்ட் லீவ்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லெமன் ஜூஸ் குடிக்கலாம் வாங்க. லெமன் ஜூஸ் போட போகிறேன். லெமன் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல புளிப்பாக ஸ்வீட்டு கலந்து சூப்பராக இருக்குது. இப்போது ஆட்டுக்கு வந்து செப்பரேட்டாக பட்டி மாதிரி செய்ய போகிறாங்க. அது வந்து ட்ரில்லர் போட போகிறாங்க. ட்ரில்லர் அம்மா அது பேர். இருக்கிற மீதி மாடெல்லாம் வந்து இன்னைக்கு சேல் பண்ணிட்டாங்க. வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த தீவன பயிரெலாம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் அதில் வந்து களை இருக்குது. இந்த ஒரு கைனி மட்டும் இன்னும் களை எடுக்காமல் இருக்குது. இதெல்லாம் வந்து களை எடுத்தாச்சு. ஏப்பா அதோ அங்கே பார்த்தியா? நம்மளோட கைனியில் நெல் வந்து நாற்று விட்டுருந்தோம் இல்லையா? இப்போ வந்து அது கதிர் பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. கதிர் வந்து பிடிச்சிருக்கு. Papa. Mama. வீட்டுக்கு வந்துட்டோம். குட்டீஸ் வந்து விளையாடுறாங்க. ஸோ நிலத்துக்கு போனாலே கொஞ்சம் வந்து நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க. ஸோ நல்லா ஃப்ரீயாக விட்டுடுது. மண் அந்த மாதிரியெல்லாம் எடுத்து விளையாடுவாங்க. எதுவும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனாக நான் பார்க்க மாட்டேன்.
பொதுவாக மண்ணில் விளையாட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிகிட்டே இருப்பார். அதனால் இப்போ வந்து நல்லாவே விட்டுடுறது, நல்ல மண்ணில் வந்து ஜாலியாக விளையாடிட்டுருவாங்க. இப்போ வந்து அவங்கள ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு அப்பா வந்து மேலே விளையாட விட்டுட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து அப்பா வெளியே கிளம்ப போகிறாரு. அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுக்கிட்டு குழந்தைங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். தேங்காய் எண்ணெய் ஆடணும் இல்லையா, அந்த தேங்காய் எண்ணெய் காய்ச்சி வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. இது நல்ல வெயிலில் வச்சு அங்கேயே அடுப்பில் ஹுட் ஃபயரில் வந்து காய வச்சு கொடுத்துட்ருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நேற்று தான் காய வச்சாங்க, அடுப்பில் வந்து காய வச்சது. இது தெளியும், ஒரு 1 வீக் போல் ஆகும் இது தெளிகிறதுக்கு. ஸோ இது ரெண்டு பாத்திரத்தில் வந்து வந்திருக்கு. கொஞ்சம் எண்ணெய் அங்கே நிலத்துக்கிட்டேயும் வச்சுருக்காங்க, ஏன்னா ஏதாவது அங்கே சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது ஃபுல்லாக வந்திருக்கு. இதில் சமைக்கவும் செய்யலாம். இந்த சிக்கன்லாம் பொரிக்கிறோம், மீன்லாம் பொரிக்கிறோம் அப்படின்னா இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது வந்து தலைக்கு எண்ணெய்க்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே சமையலுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான். நல்ல வாசனையாக இருக்கு. பியோர் தேங்காய் எண்ணெய். இப்போ வந்து நல்லா சூடாக காஃபி குடிக்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் ரொம்ப ரிலாக்ஸாக நல்ல சுட சுட காஃபி குடிக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி. சூடாக காஃபி குடிக்க போகிறேன். பாய்.